மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களின் நல்லாசியுடனும் எங்களது தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் வழிகாட்டுதல்படியும் நடந்து கொண்டிருக்கும் இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற சிறப்பாக வந்திருக்கும் தலைமை கழக செய்தி தொடர்பாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, கர்நாடக மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கோலேந்தி அவர்களே, மற்றும் கழக நட்சத்திர பேச்சாளர் அண்ணன் கல்யாணம் அவர்களே, மற்றும் சிறப்பாக வருகை இருந்திருக்கும் உசிலம்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மகேந்திரன் அவர்களே, அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு சிறப்பாக நன்றி சொல்ல வேணும். எல்லாரையும் அழைப்பு விழித்தா அண்ணனுக்கு மட்டும் போன்ல தான் ஒரு முறை தான் சொன்னான், அண்ணன் வந்திருக்கேன்னு சொன்னான். நம்மளை என்னன்னு கூட தெரியாம நம்ம கூப்பிட்டதுக்காக மரியாதை கொடுத்து வந்தவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிட்டு சிறிதா எனக்கு சின்னமா ஒரு உரை நிகழ்த்திக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடுக்கு எனக்கு உதவிய எனது நண்பர்கள் மற்றும் கழக தோழர்கள் அவர்களுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டம் என்பது நமது கழகத்தை கூறுபோட நினைக்கும் பிஜேபிக்கு துணை போகும் ஜீரோ பன்னீர்செல்வத்தை கண்டித்தும், ஜீரோ பன்னீர்செல்வம் நமது துணை பொதுச்செயலாளரை பிஜேபியிடம் அடையாளம் காட்டிக் கொடுத்து அவரை ஒரு தவறான வழக்கிலே உள்ளே வைத்து சிறைக்கு அனுப்பியுள்ளார். அதை கண்டித்தும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கு வருகை தந்த நகர பொதுமக்களுக்கும் மற்றும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஒன்றிய, கண்ணங்குடி ஒன்றிய மற்றும் பிற மாவட்டங்களிலிருந்து வந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த பன்னீர்செல்வம் அரசியல் செய்வதற்கு எவ்வளவோ வழி இருக்கிறது. அவர் 3 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த தமிழகத்தை ஆண்டிருக்கிறார். அவர் ஆட்சி செய்த காலத்தில் மக்களுக்கு என்னென்ன நன்மை செய்தாரோ, என்னென்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறார்களோ அதையெல்லாம் சொல்லி அவர் அரசியல் பிழைப்பை நடத்தலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு சாவை கையிலே எடுத்துக் கொள்கிறார், ஜாதியை கையிலே எடுத்துக் கொள்கிறார். நாங்கள் இங்கே அதை மட்டும் விளக்கமாக சுருக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக நாங்க பேசுறோம். நாம இந்த பகுதியில சின்னம்மா பொதுச் செயலாளராக ஏற்றதுனாலதான் சின்னம்மாவுக்காக தான் போறான் வாரான் அப்படிங்கிற மாதிரி சில வதந்தியை பரப்புறாங்க. பரப்பி விடுற ஆளுகளுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், அவன் இந்த இயக்கத்திலே இல்லாதவங்க அதிமுகவில் இருக்கவே சொன்னா பரவாயில்ல, அடுத்த இயக்கத்துல காங்கிரஸ்ல இருக்கேன், திமுகவில் இருக்கேன், அந்த கட்சியில எல்லாம் அவங்களை கேட்கறதுக்கு திராணி இல்லவுல இருக்கு. அடுத்த கட்சியை பத்தி சொல்றதுக்கு என்ன நகை அருகதை இருக்கு? நாங்க ஜாதி பார்த்து அரசியல் பண்றோம்னா ஆணிமுத்து சொல்லட்டும். இங்க இருந்தாரு, யாருக்கு வேலை பார்த்தான்? அன்னைக்கு என்ன ஜாதி பார்த்தா வேலை பார்த்தாங்க? அண்ணன் முருகப்பண்ண இறந்து போயிட்டாரு. அவர் ஒரு காலத்துல இங்க எலெக்ஷன் இருக்காரு, இங்க வருவாரு போவாரு. அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்போம், எவ்வளவு செய்வாங்கிறது தெரியும். அதனால ஜாதியை வச்சு அரசியல் பண்ணணும்னு, ஜாதியை வச்சு பண்ணணும். பா சிதம்பரம் மாற்று இயக்கத்தில் இருக்கிறாரு, பா சிதம்பரம் சொல்லட்டேன். பா சிதம்பரம் நிற்கும் போது யாராவது ஜாதி பார்த்து இங்க வேலை பார்த்தாங்களா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எதுக்காக சின்னம்மா பொதுச் செயலாளர் ஏற்ற உடனே இதை ஒரு காரணமாவே சொல்லிக்கிட்டு வராங்க. அதுக்கெல்லாம் முழுமையான காரணம் என்னன்னா, மெஜாரிட்டி கம்யூனிட்டி இதுவரைக்கும் ஒரு திராவிட இயக்கத்தில் பொதுச் செயலாளராக வரல. மெஜாரிட்டி கம்யூனிட்டி எல்லாருக்குமே, அது எஸ்சியா இருக்கட்டும், அது நாடாரா இருக்கட்டும், அது முக்குலத்தவரா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், மெஜாரிட்டி கம்யூனிட்டிங்கிறது முத வந்திருக்கிறது புரட்சி தலைவி இதே சின்னம்மா தான். அதனாலதான் அதை ஏற்றுக்கிற முடியல. அதுக்கு துணை போறாங்க இங்க சில பேர். அந்த சில பேருக்கு சொல்றேன், ஒரு எலெக்ஷன் வர்ற காலத்துல அது ஜாதி மதம் பார்க்காம நாங்க எல்லாருமே வேலை பார்த்திருக்கோம். அன்னைக்கு ஆணிமுத்தன் நின்றாரு, இந்த தேவகோட்டைக்கு அவர் அறிமுகமே இல்லாத காலம். நாங்க எல்லாரும் உயிரை கொடுத்து வேலை பார்த்தோம். இங்க இருந்த வேட்பாளருக்கு சரிசமமா ஓட்டு வாங்கி கொடுத்தோம். அன்னைக்கு யாரும் ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, எதுவும் பார்க்கல. எங்களோட படிச்ச நண்பர்களை கேளுங்க, எங்களோட பழகிற ஆளுகளை கேளுங்கயா. நாங்க எதுக்காக அப்படி போறோம்? அந்த அவங்க ஒரு இயக்கத்தில் இருக்க, அந்த இயக்கத்துக்கு யாரு பொதுச் செயலாளர் வந்தா எங்களுக்கு என்ன? இந்த ஓபிஎஸ் அன்னைக்கு பொதுச் செயலாளர் வர வேண்டியதானே? அவர் தானே போய் காலில் விழுகிறாரு, அம்மா நீங்க இல்லைன்னா எங்களை காப்பாற்ற முடியாது, இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது, போய் அழுகிட்ட. இன்னைக்கு வந்துக்கிட்டு உனக்கு முதல்ல அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? இந்த ஓபிஎஸ் ஜீரோ பண்ணிருக்கலாம். நான் முதலமைச்சர் நீங்க பொதுச் செயலாளர் இருங்க, நான் பாட்டு கொள்ளை அடிச்சு நான் வளமா வைக்கிறேன், நீங்க பொதுச் செயலாளர் இருந்து கட்சியை நடத்துங்க. இதுக்கு யாரையா பொறுப்பாகிறது? சரி நீ பொறுப்பாகிற, நீ முதலமைச்சரா வார, திமுக காரன் சொல்றேன், நான் உனக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்றேன். அதை கேட்டுக்கிட்டு நீ சட்டசபையில இருக்க. அம்மா இருந்தா நீ இருக்க முடியுமா? நீ 3 தவணை முதலமைச்சர் ஆயிட்டா, 2 தவணை முதலமைச்சர் ஆயிட்டாங்கிறதுனாலதான் சீட்டே கொடுத்திருக்காங்க.
சீட்டே ஒரு முன்னாள் முதல்வருக்கு சீட்டு இல்லைன்னு ஒரு அசிங்கம் வந்துடக்கூடாது சீட்டு கொடுத்தாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த முறை இருந்துட்டு போன்னு சின்னம்மா தான் கூப்பிட்டாங்க. ஏற்கனவே 2 முறை நீ அம்மா தான் சொன்னா என்ன முதல்வர் ஆகணும்னு சொன்னா இல்ல, 3வது முறை உன்னை முதல்வர் ஆகணும் யாரையா நீ சொல்லு. அம்மாவுடைய ஆவி சொன்னிச்சா நீ தான் முதல்வர் ஆகணும்னு அம்மாவுடைய ஆவி சொன்னிச்சாயா? சும்மா இங்க உள்ள என்ன சொல்றாங்க, ஓபிஎஸ்க்கு 1000 பேர் அனுப்பிடுவோம் 10,000 பேர் அனுப்பிடுவோம், ஒரு ஆளா நின்று நிறுத்துவோம்யா. எங்க தலைமை கட்டைகள்ல எடுத்து இந்த சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள ஓபிஎஸ் வரக்கூடாதுன்னு நிறுத்துவோம்யா. எந்த எல்லையில வேணாலும் நிறுத்துவான். ஆனா அரசியலா பண்ணணும் தான் நினைக்கிறோம் இல்லையா? அடிதடியோ ஜாதியோ நாங்க எந்த காலத்திலயும் பார்த்தது கிடையாது. எங்கள்கிட்ட பழகிற ஆளுகளும் சரி, எங்கள்கிட்ட படிச்ச காலத்துல இருந்து எங்கள்கிட்ட பழகிற எல்லா ஜாதிக்காரன் எல்லா மதமும் பழகிறாங்க. அதனால ஜாதியை சொல்லியோ சாவ சொல்லியோ அரசியல் செய்யறத இந்த ஓபிஎஸ் நிறுத்தனு. அதுக்கு இங்க 4 பேர் கொடி பிடிக்கிறேன் நேருக்கு நேரடி பேசி எச்சு முழுகிற பயில்கள்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்புறாயா? நேருக்கு நேரம் பேசிடுவானா? என்னடா பொதுக்கூட்டத்தில் பேசுறோம் நினைக்க கூடாது. அவ்வளவு வேதனையான விஷயங்களை பேஸ்புக்ல போடுறாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது மாற்று இயக்கத்துல இருந்து பண்றேன். இன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்து அது எந்த நிலை வேணாலும் போட்டேன், விமர்சனம் பண்ணிட்டேன். காங்கிரஸ்ல பொறுப்புல இருக்கேன், திமுகவில் பொறுப்புல இருக்கேன், வேற கட்சிகள்ல பொறுப்புல இருக்கவங்க எங்க போய் செயலாளர கட்சியிலேயே விமர்சனம் பண்ணு. ஓபிஎஸ் தான் தலைமை வரணும். நீ சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். அதனால ஜாதியை பார்க்கணும், மதத்தை பார்க்கணும், இந்த வேலையே விட்டுருங்க. புரட்சி தலைவிக்கு பிறகு இந்த இயக்கத்தை வலிமையான முறையில கட்டி காத்து வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரே தலைவி புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் மட்டும்தான். எங்க தியாக தலைவி சின்னம்மாவின் வாரிசு அண்ணன் டிடிவி தினகரன் அவர் விரைவில் வருவார். அவர்தான் தமிழகத்தின் முதல்வராகவும் வருவார், ஆட்சி நடத்துவார், தமிழகத்தை வழிநடத்துவார். மீண்டும் 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 தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட நோக்கம் ரெட்டலை தான் வெற்றி பெறும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திற்கு வருகின்ற அனைவருக்கும் பொற்பாதங்கள் தொட்டு வணிந்து நன்றியை தெரிவித்துள்ளேன்.